யார் அது நைட்டில் போய் டிராக்டர் ஓட்டி நிற்கத்த? என்ன சத்தம் ரொம்ப பக்கத்தில் கேட்குதே? ஐயோ, நம்ம லட்சுமி அக்கா ஏன் இங்கே வந்து படுத்துருக்காங்க தெரியலையே. எழுப்பலாமா? வேணாம், நல்லா கொட்டை விட்டு தூக்கின்னு இருக்காங்க. நம்ம எதுக்கு எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணின்னு தண்ணி எடுத்துன்னு போய் படுக்க போவோம். இத்தனை நாள் இவங்க இங்கே படுக்கலையே, இன்றைக்கே இங்கே படுத்துருக்காங்க தெரியலையே. ஒருவேளை சண்டே இவங்களுக்கும் மாமாக்கும் இருக்கும். இன்றைக்கி தானே ஊர்லேருந்து வந்தார், வந்த அன்றைக்கே சண்டை போட்டார் போல். முதல்ல போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம், தண்ணி தாகமாக எடுக்குது. ஐயோ, சொம்ப வேற காணுமே. தவளை மேலே தானே இருக்கும், எங்கே தூக்கி வச்சாங்களோ. ஜஸ்ட் மிஸ்ஸு, டம்ளர் நேரம் கீழே ஊந்துருக்கோம். ஊந்து சத்தம் கேட்டுன்னா அத்தை கழுவியே இருந்து வந்ததுன்னா அவ்வளோதான், நம்மளை சொம்புதோ இருக்கு. இன்னும் ஒரே சத்தமாக கேட்குது கிச்சனில். பூனை எலி எதனா வந்துச்சோ? இல்லையே, ஜன்னல்லாம் மூடி வச்சுட்டு தான் வந்தேன். எதுக்கோ போய் ஒரு தடவை பார்த்துருவோம். பால்லாம் குடிச்சிட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், காலைக்கு காற்போட பால் இருக்காது. எங்கன்னா நிம்மதியாக கொஞ்ச நேரம் தூங்க விட்டுங்களா? நம்ம பகல்லையே தூங்குறதில்ல, ராத்திரிலேயே ஏதோ 4 மணி நேரம் தான் தூங்குறோம். அதுலேயே நிம்மதியாக தூங்க விடாதுங்க. எங்கேருந்து தான் நம்ம தூக்கத்துக்கு எடுக்கிறதுக்கு வருதுங்களோ தெரியல. எழுந்துட்டியா? ஏன் நீ தான் கிச்சனில் நோண்டி நின்றியா? டமால் டுமில் போட்டு வரீங்க. ஆமாம், தண்ணி குடிக்க போனேன், சொம்ப காணும், அதை தேடி நின்றேன். நான் கூட ஏதோ பூனை எலியோ வந்து ஊட்டின்னு இருக்கு போல, போய் அடிக்கலான்னு ஏன் வந்து நிற்கேன். நல்ல வேலைப்பா, வெளியே வந்துட்டேன். நீ வந்து ஒரு மாரி மச்சுன்னா நான் என்ன ஆகுது? ஏய், கிண்டல் பண்ணுறியா என்ன? சேச்சா இல்லைக்கா. ஆமாம், நீ ஏன் ரூமில் படுக்காமல் இங்கே வந்து பத்துன்னு இருக்க? ஏண்டி, எங்கள் ரூமில் தாண்டி பசங்க இருக்காளுங்க. பெரியவ வந்து கீழே பத்துன்னு இருக்கா, சின்ன பெட்டு மேலே பத்துன்னு இருக்கா. நான் எங்கே படுக்கிறது? அப்போ இத்தனை நாள் எங்கே பத்துருந்தேன்? இத்தனை நாள் இங்கே படுக்கலையே நீ? இத்தனை நாள் மாமியார் இருக்காங்களே, அவங்க கூட பத்துன்னு இருந்தேன் தரையில். அவங்க கட்டில் பத்துப்பாங்க, நான் தரையில் பத்துன்னு இருந்தேன். இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார்ல, இப்போ அத்தையை தரையில் போட்டு அவர் கட்டில் மேலே பத்துனுக்கார் போல். அதான் எனக்கு எங்கே இருக்கு இடம், அதை இங்கே வந்து பத்துக்கினேன். நீயும் போய் பசங்க கூட கொஞ்சம் தள்ளி படுக்க சொல்லிட்டு போய் படுக்க வேண்டியது தானே கீழே அங்கே தரையில்? எதுக்கு இங்கே வந்து கொசு கடியில் பத்து நிற்கோ தெரியலையே. பரவாயில்லடி, அவங்களாவது ஃப்ரீயாக படுக்கட்டும். எனக்கும் இடிக்குன்னு பார்த்தா தூக்கமே வராது, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன். இன்னும் என் ரூமில் வந்து பத்துக்கோவா? ஐயோ வானாடி, நான் இங்கே பத்துக்கிறேன். மணி என்னாச்சு கொஞ்சம் பார்த்து சொல்லு. மணி வந்து 3 3 ஆயிடுச்சா? மாசு பேர் கோலம் வைக்கணும். எது 3:30 மணிக்கலாமா? ஆமாடி. ஏக்கோ 5 மணிக்கா எழுந்து வச்சுக்கினா போதும், தூங்கு கொஞ்ச நேரம். மத்தியானத்துலேயும் தூங்குறதில்ல, நைட்டை தூங்குறதில்ல. 12 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். இப்போ மணி 3 எழுந்து ஓடி போய் வாசல் பேர் கோலம் வைக்க போறியா? 5 மணிக்காக வச்சுக்கலாம், படு. ஏண்டி 4 மணிக்கெலாம் வாசல் பேர் கோலம் வச்சேன்னு லட்சுமி வரும் வீட்டுக்கு. 5 மணிக்கா வச்சாலும் வரும், படு நீ. அத்தை பத்து திட்டுவாங்கடி, இவ்வளோ நேரமாக தூங்குறதுன்னு. அப்படி வேணும்னா அவங்கள போய் வச்சுக்க சொல்லு. 3:30 மணிக்கு எழுந்து கோலம் நீ படு. ஒரு நாள் லேட்டாக வச்சா ஒன்றும் தப்பு இல்லை. இல்லடி, எனக்கு தூக்கம் வரலடி, நானே போய் வச்சிடறேன்டி. சொல்கிறேன்ல, நீ படு. இல்லைன்னா என் கூட வா, என் ரூமில் வந்து படுவா. இல்லை வேணாம், நான் இங்கே பத்துக்கிறேன். இப்போ படு. நீ போ, நான் பத்துக்கிறேன். நீ என்னை ஏமாத்திடுவ, நானும் இங்கே படுத்துக்கிறேன், படு. உனக்கு துணையாக கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்கும்ல, படு. நான் அந்த பக்கம் படுத்துக்கிறேன். பரவாயில்லடி, நீ ரூமில் போய் படுடி. எதுக்கு தெரியுமா இப்படி சொல்கிற? என்னை இப்படி அமுச்சு விட்டு நீ போயிட்டு வேலை செய்வ, அதுக்கு தானே? நீ யான்னு எனக்கு தெரியாதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, தூங்க தாண்டி போகிறேன். எனக்கு கால் வலிக்குது, தலை வலிக்குதுடி. சரி, அப்போ நீ படு, நான் போகிறேன். படுத்த போயிடுவியா? போயிடுவேன். படுத்துட்டேன், நீ போ. நான் அடிக்கடி எட்டி பார்ப்பேன் ரூம்லேருந்து. நீ எங்கன்னா ஏந்து போயிருந்தேன்னு வச்சுக்கோ, வருவேன் பின்னாடியே. நீ போய் தூங்குடினா என்னை எட்டி பார்த்துட்டு பரவாயில்ல. போய் தூங்குடி, போடி. போயிட்டாளா அவ? போயிட்டு இருக்கா. இன்னைக்கு மீனாவை பார்க்க வர எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து வராங்க. எவ்வளோ வேலை இருக்குது, தூங்கு நீட்டு போயின்னு இருக்கா. அவகிட்ட சொல்ல வேலையில அவளுக்கு தெரியவே தெரியாது. எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு சமைக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது எனக்கு. இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு இன்னும் சோறாக்கி போடணும், துணி துவைக்கணும், சாமான் துளக்கணும், கடைக்கு போய் பொருளை வாங்கின்னு வரணும். இவ்வளோ வேலையை வச்சு நான் எங்கேருந்து தூங்குறது? இப்போ ஆரம்பித்தாதான் ஒரு 10 மணிக்கெலாம் முடிக்க முடியும் எல்லா வேலையும். அவங்க வேறு வந்துட்டாங்கன்னா அவங்க கூட பேசுறதுக்கே மணி ஆகிடும். போய் வேலையை பார்ப்போம். முதல்ல வாசல் பெரிய கோலை வச்சுட்டு பாலை போட்டு விடுவோம் கேஸில். கோலை சூப்பராக போட்டுவிடும். போய் காப்பி போட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம். அப்படியே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கிளம்பிட்டாங்களா என்ன ஏதுன்னு கேட்கணும். அங்கேருந்து வரத்துக்கே லேட் ஆகும். எப்படின்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிட்ட ஆகிடும். இப்போ கிளம்புனா தான் வர கரெக்டாக இருக்கும். அவங்க மதியம் சாப்பாட்டுக்காது போயிட்டு ஃபோன் பண்ணுவோம். பரவாயில்ல, பலாப்பழம் நல்ல வீட்டாக தான் இருக்கு. அப்பா என்னங்க காஃபி? குடுமா. என்னங்க எல்லாத்தையும் சீக்கிரம் எடுத்து வைங்க, மணி ஆகுது. இங்கேருந்து நம்ம பொறுமையாக போய் சேரவே 4 மணி நேரம் ஆகிடும். அம்மா எல்லா பொருளையும் எடுத்து வச்சுதான் இருக்காங்க. இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவோம். பார்த்து எதனா விட்டு வந்துடாதீங்க. எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சுருவாங்க. நகை புடவை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. முன்னாடியே கட்டை பையில போட்டு வச்சிருக்கோம். பழம் எல்லாம் நசுங்காம ஒரு டப்பால போட்டு எடுத்து சொல்லுங்க. அதெல்லாம் எடுத்து வச்சாச்சுப்பா.
நீங்க இந்த பழத்தை நல்லா வச்சிட்டீங்கன்னா அதை எடுத்துட்டு வந்துடுவேன். நான் வச்சு கட்டிட்டு போக வேண்டியதா, கிளம்ப வேண்டியதா. சரி சரி, அப்ப போய் வாங்கி போ. முதல்ல காஃபி குடிங்க, அப்புறம் எடுத்துட்டு வரேன். நீ எத்தனை நேரத்துக்குள்ள நான் காஃபியை குடிச்சு முடிச்சிடுவேன். போமா. அப்படியா, சரி இருங்க வரேன். இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுல இருந்து கிளம்பணும். சரிப்பா. சரி, உங்க அம்மா கிட்ட சொல்லி அத்தைக்கு ஃபோன் பண்ணி பேச சொல்லு. இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுல இருந்து கிளம்பிடுவேன்னு சொல்லுங்க அவங்க கிட்ட. சரி சொல்லிடுறோம். நீங்க காஃபி குடிங்க, நான் போய் பேக்ல எடுத்துன்னு வரேன். அவங்க தங்கச்சி பார்க்க போறோன்னு எவ்வளவு ஒரு சந்தோஷம் பத்தியா. இந்த பெயிண்ட் அடிக்கிற பையன் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு முடிச்சு டப்பாவெல்லாம் அப்படியே போட்டுட்டு போயிருக்கான் பாருங்க. ஏன் அதெல்லாம் எடுத்து ஓரமா எங்கன்னா வச்சுட்டு போன என்ன? நீ நடு வீட்டுல கடை வச்சுட்டு போயிருக்கான். ஏனி பெயிண்ட் டப்பாவெல்லாம். என்னம்மா ஆச்சு? ஏமா கத்துறீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த பெயிண்ட் அடிக்கிற பையன் பாருப்பா, எல்லா டப்பாவும் இங்கே வச்சுட்டு போயிருக்கான். ஆமா, வேலையை முடிச்சா எடுத்து ஓரம் வச்சுட்டு போக வேண்டியதானே? எப்படி வச்சுட்டு போயிருக்கான் பாருங்க. சரிம்மா, நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன் அவனை. இன்னும் வீட்டு பின்னாடில வேற பெயிண்ட் அடிக்காம இருக்குல்ல, அங்கேயும் அடிச்சு முடிச்சிடலாம். ஆமாப்பா, ஆமா வர சொல்லு. ஏன் நிக்கிற, உட்காரு. நேத்து உங்க மாமா வீட்டுல இருந்து வந்தாங்களே, அதை பத்தி உன் பொண்டாட்டிட்ட எதனா பேசினியா? இல்லம்மா, நான் எதுவும் இன்னும் பேசல. ஏன்பா பேசி ஒரு முடிவு கேட்க வேண்டியதானே? அவங்க என்ன வேணா என்ன சொல்ல போறாங்க? இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லணும்ப்பா. அதெல்லாம் நீங்களே சொல்லிடுங்கம்மா. அப்படியா, சரி. அப்ப அவங்க கிட்ட பொண்ணு பார்க்க ஒரு நாள் வர சொல்லிடு, நல்லா பார்த்து. அதெல்லாம் நான் சொல்லிடுறேம்மா. உன் பொண்டாட்டி வருவா, இப்ப அவகிட்ட கேட்டலாம் அதுக்கு ஒரு வார்த்தை. கேளுங்க. அத்தை, என்னங்க அத்தை காஃபி? குடு சூடா எடுத்துட்டு வந்தியா? சூடா தான் இருக்கு. நீ குடிக்கிறியாப்பா காஃபி? நான் உள்ளே குடிச்சிட்டு தாம்மா வந்தேன். அப்படியா, சரி அத்தை, எதனா வேணா கூப்பிடுங்க. ஏண்டி சொல்லுங்க. என்னப்பா சொல்லவா? சொல்லுங்கம்மா. என்ன விஷயம் தெரியலையே. நேத்து எங்க வீட்டுக்கு வந்தாங்களே என் தம்பி பசங்க எல்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்கு அத்தை, சொல்லுங்க. அவங்க பையன் வந்து நான் நேத்து பாத்தியா? பார்த்தேன். அந்த பையனை வந்து மீனாக்கு பேசி முடிக்கலான்னு இருக்கோம். நீ என்ன சொல்ற? அப்படியா, அவ காலேஜ் படிக்கிறாள் அத்தை, இன்னும் படிப்பு முடியலையே. ஏண்டி, யாரும் இப்பவே கல்யாணம் பண்ண போறது இல்ல, காலேஜ்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். அதனால அந்த பையன் ஓகேவான்னு கேக்குறோம். நல்ல குடும்பமா இருக்காங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. இதை விட்டா நல்ல சம்மந்தம் கிடைக்காது, அதனால தான் கேக்குறேன் உங்ககிட்ட. எதுவா இருந்தாலும் இவர்கிட்ட கேட்டுக்கோங்க அத்தை. அவன் சரி சொல்லிட்டான், இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேக்குறோம். நீதானே அம்மா? நல்ல குடும்பம்னா ஓகே தான் அத்தை, எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க எது முடிவு பண்றீங்களோ அதே சரிதான். அப்படியா, சரி போ. சரிங்க அத்தை. என்னப்பா சொல்லியாச்சு, நீ வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு நல்லா பார்த்து வர சொல்ற. சரிம்மா, நான் சொல்லிடுறேன். இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு நிச்சயதார்த்தம் வச்சிடலாம். அவ காலேஜ் படிப்புல முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணம் வச்சுக்கலாம். சரியா? என்ன நகை போடுறோம், என்ன ஏது எல்லாத்தையும் இப்பயே பேசி வச்சுக்கலாம். சரிம்மா. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க பையன் கிட்ட பேசிட்டு ஒரு ஃபோன் பண்ண சொன்னா இன்னும் பண்ண காணுமே. இருமா, மணி காலைல 6 தானே ஆகுது, பண்ணுவாங்க. அப்படி அவங்க பண்ணலன்னா ஒரு 9 மணிக்கா நம்மளே ஃபோன் பண்ணுவோம். சரி பண்ணி என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. நேத்தே அவங்க சரின்ற மாதிரி தானே சொல்லிட்டு போறாங்க. அவங்க சரி இந்த மாதிரி தான் இருந்தது, அந்த பையன் அமைதியாவே இருந்தானே, அதனால தான் கேக்குறேன். நம்ம இதை பத்தில பேசும்போது அந்த பையன் இங்க இல்லவே இல்லம்மா. வண்டியில ஏதோ கவர் எடுக்கிறேன்னு போயிட்டானே. ஆமால, ஃபோன் பண்ணுவாங்க, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க, விடுங்க. சரிப்பா சரி. நான் நம்ம தோப்பு வரையும் போயிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள மாந்தோப்புக்கு அப்புறம் இல்லம்மா, தென்னந்தோப்புக்கு போறேன். அங்க வந்து லோட்ல அனுப்ப வேண்டியது இருக்கு, அதுல நான் பாத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா, போயிட்டு வா. சாப்பிட்டு போனேன். சரிம்மா. அத்தை, சொல்லுடி. இன்னைக்கு எங்க அண்ணன் வீட்ல இருந்து வராங்களா அத்தை? அப்படியா, முன்னாடியே சொல்லவே இல்ல? காலையில தான் அத்தை ஃபோன் பண்ணாங்க. வருஷம் எடுத்து வராங்களாமா? ஆமா, வருஷம் எடுத்து வராங்களாம். சரி கிளம்பிட்டாங்க நம்ம வீட்ல இருந்து. இன்னொரு 10 நிமிஷத்துல கிளம்பிடுவேன் நாங்க. சரி போ, என்ன வேலை செய்யணுமோ செய்ய. சமையலாம் நல்லா செஞ்சு வை. கறி மீன்லாம் சாப்பிடுவாங்களா உங்க வீட்ல? சாப்பிடுவாங்க அத்தை, நல்லாவே சாப்பிடுவாங்க. அப்ப நான் டிரைவர் அனுப்பிச்சு வாங்கி வர சொல்றேன், அதெல்லாம் செஞ்சு வச்சிருந்தா. அவங்க நம்ம வீட்டுக்கு வரதே ஏதோ 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரட்டும். சரிங்க அத்தை. பசங்களாம் எழுந்துட்டாங்களாடி? இன்னும் இல்ல அத்தை, இப்பதான் காஃபி குத்தி எழுப்ப போறேன். மணி 6ஆவது, இன்னும் எழுந்துக்கல. எழுப்பு போய் சீக்கிரம் எழுந்து குளிச்சு ரெடியா இருக்கு சொல்லு. சரிங்க அத்தை, அதுக்கு தான் எழுப்பு தான் போறேன். டேய் சதீஷ், நீ ஸ்கூலுக்கு போலியா இன்னைக்கு? இல்ல போல, அம்மா லீவ் போட சொல்லிட்டாங்க. சித்தி லீவ் போடலாம் விட்டுருக்க மாட்டாங்களே, போய் சொல்லாத. நிஜமாதான், நானே போய் சொல்ல போறேன். இன்னைக்கு உங்க மாமா வீட்ல இருந்து வராங்களா, அதனால எங்களையும் லீவ் போட சொல்லிட்டாங்க. ஏண்டா, எங்க மாமா வீட்ல இருந்து வந்தா நீ ஏன்டா ஸ்கூலுக்கு போகாம இருக்க? அவங்களுக்கு வேலை இருக்கா எங்க அம்மாக்கு, உன்னால ரெடி பண்ண முடியாது, லீவ் போட்டு நீங்க ஒரு நாள் சொல்லிட்டாங்க. ஓ, அதான் விஷயமா? எங்க அம்மாவே அதிசயமா நீ லீவ் போட சொல்லிட்டாங்க, நானே சந்தோஷத்துல இருக்கேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? சரிப்பா சரி, சந்தோஷமாவே இரு. எங்க அவ எங்க சந்தியாங்க? அது என்ன தூங்கினா இருக்கு, நல்லா கொட்டை விட்டு தூங்குது, இன்னும் ஏந்துக்கவே இல்லை. நீயும் தூங்க வேண்டியதானே கொஞ்ச நேரம்? எனக்கு லீவ் விட்டாங்கனாலே தூக்கம் வராது, அன்னைக்கு தான் சீக்கிரமா ஏந்துப்பேன். நீயும் எங்களை மாதிரி தானே? சாப்பிட்டியா? சாப்பிடல, காஃபி மட்டும் குடிச்சிட்டு வந்திருக்கேன். இன்னும் டிஃபன் ரெடி ஆகலையா, ரெடி ஆனன்னு கூப்பிட சொல்லியிருக்காங்க, அதுக்கு தான் வெயிட்டிங். சரி. ஏண்டி என் ஃபோன் எங்கடி? சார்ஜில் இருக்குன்னா கொஞ்சம் எடுத்துக்கூட. இப்போதான் சார்ஜ் போட்டு விட்டேன். பரவாயில்ல, எடு. இரு, கொஞ்ச நேரம் சார்ஜ் ஏறட்டும், அது சுவிட்ச் ஆஃப் ஆகிற நிலைமையில இருக்கு. சதீஷ், நீ போய் எத்தனோடா? போன அடி வாங்குவே நீ. இவங்க 2 பேர் நடுவுல இன்னைக்கு நம்ம தான் மாட்டணுமா? சொல்றேன், போய் எத்துமா. ஐயா, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வரேன். டேய், சொல்லினே இருக்க. என்னடி இப்பதான் ஏந்தீங்களா? இல்லம்மா, ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. ஏண்டி, எழுந்து 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் பல்லு கூட வளர்க்காம இதுலயே உட்காந்துட்டீங்களா? ஏந்து போய் பல்லு வளர்க்குங்கடி.
இருமா போகிறோம். இவ்வளோ சீக்கிரம் பல் வலிக்கு என்ன பண்ண சொல்கிறேன்? ஏண்டி உங்க மாமா வீட்ல இருந்து வராங்கடி, அண்ணன் வராரு இன்னைக்கு. அண்ணன், அண்ணி, அவங்க பொண்ணு, எங்க அம்மா எல்லாரும் வராங்க. அப்படியா? ஆமா, 2 வருஷம் கழிச்சு வராங்க இப்பதான் நம்மள பாக்கிறதுக்கு. முன்னாடி சொல்லவே இல்லை நீ. எனக்கே நேற்று நைட் தாண்டி தெரியும், நீங்க அதுக்குள்ள தூங்கிட்டீங்க. நான் எப்போ வந்து சொல்றது? மடமடன் குளிச்சு ரெடி ஆகுங்க, இன்னும் 2 மணி நேரத்துல வந்து சேர்ந்துருவாங்க. நீங்க ரெடி ஆகவே 3 மணி நேரம் ஆகும். அதெல்லாம் ரெடி ஆகிடுவோம் பாரு டக்குன்னு. சரி, முதல்ல ஏன் போய் பல்லு வளர்க்குங்கடி. பல்லு வளக்கிட்டு காப்பி குடி. நீ முட்டை குடிக்கணும்ல, ரெடியா இரு, எத்துன்னு வரேன். இன்னைக்குமா? இன்னும் ஒரு 5 நாளைக்கு நீ குடிச்சுதான் ஆகணும். எத்துன்னு வாங்க, வேற என்ன பண்றது? இன்னைக்கு அடம் புச்சுன்னு அடிதான் உனக்கு. அதெல்லாம் குடிச்சு குடிச்சு பழகிட்டு இருப்பாங்க. நீங்க தான் இருக்கியா? உங்க அம்மா உன்னை வருஷம் நான் பாரு சாப்பிடறதுக்கு போ. அப்படியே டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? என்ன செஞ்சீங்க? பூரியும் உருளைக்கிழங்கும். ஐயா, எனக்கு பிடிச்ச காம்பினேஷன். போய் சாப்பிடு போ, சுட சுட ரெடி ஆயிருக்கு. நான் எனக்கு நீ முட்டை எண்ணெயை முதல்ல குடி, அப்புறம் தரோம் எல்லாத்தையும். நான் போய் பல் வலிக்கிட்டு வரேன், எனக்கு கொடுங்க பூரி. ஏய், குளிச்சுட்டு வந்தாதான் கொடுப்பேன். அதுக்கெல்லாம் லேட் ஆகும்மா, அதுக்குள்ளே பூரியில் செஞ்சு ஆறியே போயிடும். குளிச்சுட்டு பல்லு வலிக்கிட்டு வா, தரேன். ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? போ. நான் குளிக்க போனால் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அது எனக்கு தெரியாதுமா. நான் போய் பூரி சாப்பிட போறேன். யாரனா வந்தா வாங்க, வர கட்டி போங்க. டேய், நீ வளர்ப்பியா பல்லு? நான் 6 மணிக்கு வளர்க்கிட்ட பெரியமா. நீ எழுந்ததே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான். இல்ல இல்ல, நான் 6 மணிக்கு எழுந்திட்டேன். நீங்க பார்க்கல சொல்லுங்க. பல்லு வளர்க்காம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் சொல்லிட்டேன். அதெல்லாம் வளர்க்கிட்ட பெரியமா. சரி போ, சாப்பிடு போ. சரி. அவன் எங்க சந்தியாவை கூட்டின்னு போ. அவனே ஏந்துக்கவே இல்ல. எழுப்பி பல்லு வளர்க்க வச்சு கூட்டின்னு போடா. எனக்கு பசிக்குதுப்பா. அவ எப்ப ஏந்து வரால வரட்டும், நான் போய் சாப்பிட போறேன். உங்க அம்மா அவளை என்ன கூட்டின்னு வர சொன்னாங்க, நீ மட்டும் போனா அடி விழும் சொல்லிட்டேன். ஐயோ, அந்த எறும்பு மாடி எப்ப தூங்கினே இருக்குமே. எல்லார் வீட்லயும் அண்ணன் தான் தூங்குவான், தங்கச்சி தான் எழுப்போம். இந்த வீட்டுல தங்கச்சி தூங்குனா அண்ணன் எழுப்ப வேண்டியதா இருக்கு. சரி சரி, போ போ, சீக்கிரம் ரெடியா உண்டி. சரி. நீ ஃபர்ஸ்ட் போய் குளிக்கிறியா இல்லை நான் போட்டா? இருமா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ போனால் 2 மணி நேரம் ஆகும் வரத்துக்கு. நானாவது ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன். நீ கப்பு பிடிச்சுவே, அப்படியே சும்மா மேலாட்ட தேய்ச்சின்னு வந்துடுவேன். நானும் நல்லா தேய்ச்சி குளிப்பேன். ஐயோ, எப்படி தான் எருமை மாடு மாதிரி 2 மணி நேரம் தண்ணியில் உட்காந்துக்கே தெரில. சரி, போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வா. சரி. நீ குளிச்சுட்டு வந்தா எனக்கு ட்ரெஸ் எடுத்து போடணும், அதனால தான் உன்னை ஃபர்ஸ்ட் குளிக்க அனுப்புறேன். இல்லைன்னா அனுப்பியிருக்க மாட்டேன். ஐயா, அதெல்லாம் எடுத்து போட முடியாதுப்பா. அடி வாங்குவேன். அப்போ அம்மாவையாச்சும் கூப்பிட்டு விடு. நீ ஒரு ட்ரெஸ் எடுத்து நான் கொடுத்தா இது வேணா வேற எடு, அது எடு, இது எடுன்னு நோண்டினே இருப்பேன். நீயே எடுத்துக்கோ போய். ஏன்னா அங்கே போகக்கூடாது சொல்லியிருக்காங்க தானே, உன்னை போக சொல்கிறேன். ஆமுன்னா இது ஒன்று சொல்லிடுண்ணா. உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணி தோத்துறாங்களோ அன்னைக்கு தாண்டி எனக்கு நிம்மதி. எனக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க பார். லூசா, நீ அக்கா இருக்கும்போது தங்கச்சி எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? அதான் நேற்று தான் வந்து ஒன்று பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே, ஞாபகம் இல்லை? ஐயா, அது நேற்று சும்மா வந்தாங்க, பொண்ணு பார்க்கறதுக்கு ஒன்று வரலடி பண்ணி. ஏய், உன்னை பொண்ணு பார்க்க தான் வந்தாங்க. மென்டல் மாதிரி எதனா பேசி நிற்காத மென்டல். அவங்க அன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன் பண்ணும்போது வரல சொல்லிட்டு நேற்று வந்துட்டு போனாங்கடி லூஸு. ஆக மொத்தத்தில் 2 ஒன்று தானே. லூஸ் மாதிரி என்ன பேசி நிற்காத. நான் போய் முதல்ல குளிச்சுட்டு வந்துடுறேன். இரு நான் போகிறேன். அப்போ ஏந்து போ. இங்கே உட்காந்து சும்மா கதை பேசியிருந்தேன்னு வச்சுக்கோ, அவள் தான் உனக்கு. ஆமாம், நீ காலேஜுக்கு போகிற மாதிரி ஐடியாவில் இல்லையா? போவேன் இன்னும் 2 நாள் கழிச்சு. டிசி கொடுத்து தொத்த போகிறாங்க உன்னை.